ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்தார், நம்மை பண்படுத்தினார், நம்மை தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். அவர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாம் அவர் நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டை ஆரம்பித்த எத்தனையோ இன்றைக்கு இல்லை. இந்த ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, the attitude of gratitude. செய்த நன்மைக்கு நன்றியாயிருப்போம், செய்யப்போ நன்மைகளுக்கு தகுதியாயிருப்போம். இந்த நாளின் செய்தி, be a thankful heart. ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஒரு புதிய ஆண்டை நாம் ஆரம்பிப்போம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை சரியாக கேளுங்கள். அன்றியும், அதுக்கு முன்னால் நிறைய போட்டிருக்குது. பாடுகள், போராட்டங்கள், தீமைகள், எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், இவர்களுக்கு மத்தியில் அன்றியும் திருமறை சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தை அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும், எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக. இந்த நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, இந்த ஆண்டில் எத்தனையோ காரியங்கள் உள்ள வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள், கண்ணீர்கள், இத்தனை நடந்திருக்கலாம். ஏராளமான தோல்வி, எதிர்பார்த்த நடந்திருக்காது. வேலைகள் பறி போயிருக்கலாம். திருமணங்கள் நடக்காமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், வாழ்க்கையிலே பல தோல்விகள் இருக்கலாம். பலவற்றை இழந்து போயிருக்கலாம். ஆனால் எதை இழந்தாலும் அந்த இழப்பின் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக. இதை நாம் ஏற்றுக்கொள்வது மிக கடினம். ஒரு இழப்பு எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு ஏமாற்றம் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு நம் வாழ்க்கையிலே ஒரு தோல்வி எப்படி ஏற்றுக்கொள்வது? நம்ம வேதம் சொல்கிறது, சகலமும், அந்த சகலமும் என்ற வார்த்தை எல்லாமே ஆவிக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும், அதுல எல்லாமே சேர்ந்திருக்கு. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அதுல எழுதப்பட்டிருக்கிறது, நடக்கிறது. நடந்தது அல்ல, எல்லாமே. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இதுவரை நடந்தது, நடக்கிறது எல்லாமே எவ்ரிதிங் ப்ரீ பிளான் பை காட். நாளிலே ஒரு 5 வார்த்தைகளை, நன்றியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு 5 வார்த்தைகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேங்க்ஃபுல் ஃபார் காட்ஸ் ப்ராமிசஸ். அவருடைய வாக்கு தத்தங்களுக்காக நாள்தோறும் நன்றி சொல்லுங்கள். ஏராளமான வாக்கு தத்தங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், இருளில் நடந்தாலும் கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், பல நேரங்களிலே இக்கெட்டு நாளிலே அடைக்கலம். அன்பானவர்களே, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. வெள்ளங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், எல்லாமே வந்தாலும், எல்லாமே அவர் மாற்றி அமைக்கிற ஒரு கர்த்தர். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், தேங்க் ஃபார் காட்ஸ் ப்ராமிசஸ். இரண்டாவதாக, தேங்க் காட் ஃபார் காட்ஸ் பிளான். அவருடைய திட்டங்களுக்காக, தீர்மானங்களுக்காக. 28 அதாவது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது வாக்கு தத்தம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
இது வாக்கு தத்துவம். இரண்டாவது, தேங்க் காட் ஃபார் காட்ஸ் பிளான். அவருடைய திட்டங்களுக்காக, தீர்மானங்களுக்காக எப்போ நன்றி சொல்லுங்கள். அவருடைய திட்டங்கள் என்ன? 29 அதாவது இது கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, உங்களுக்கு எனக்கும் பொருந்தும். அதாவது அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு, இது அவருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. இட்ஸ் காட்ஸ் பிளான். அது மட்டுமல்ல, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. திஸ் காட்ஸ் பிளான். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அநேகருக்குள்ளே, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. வாட் எக்ஸலண்ட் பிளான் ஆஃப் காட். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உங்களை அந்த வார்த்தை சொல்கிறது, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. த பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். சமுதாயத்திலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, தொழிலிலே, அலுவலகத்திலே நீங்கள் முதற் பேரானவராய், த பெஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட். அதுதான் தேவனுடைய பிளான். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அதை கவனித்து பார்த்தீங்களா? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. டு பி த இமேஜ் ஆஃப் காட். குமாரனுடைய சாயல். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ தீர்மானம். அதனால அதற்காகத்தான் இத்தனை போராட்டம், இத்தனை பாடு, இத்தனை வேதனை, இத்தனை கண்ணீர். நான் தலைப்புகளை சொல்லுகிறேன், செய்திக்கு அடுத்து போகிறேன். பல தலைப்புகள். காட்ஸ் ப்ராமிசஸ். தேங்க் காட் ஃபார் த காட்ஸ் ப்ராமிசஸ். இரண்டாவது, தேங்க் காட் ஃபார் காட்ஸ் பிளான். அவருடைய திட்டங்களுக்காக. உங்களுக்கு தெரியாது, இந்த சிறிய மூலைகளை அறிந்து கொள்வது மிக கடினம். தேங்க் காட் ஃபார் காட்ஸ் பிளான். மூன்றாவதாக அடுத்த வார்த்தை, தேங்க் காட் ஃபார் காட்ஸ் ப்ராசஸ். அவர் வைத்திருக்கிற வழிமுறைகள், செய்முறைகள் பல நேரங்களில் நமக்கு புரிவதில்லை. ஏனென்று தெரியவில்லை. எப்படி? கேள்வி வைக்க முடியாது. ஏன், எதற்காக, எதுவரை முடியாது. பட் காட் ஹாஸ் எ ப்ராசஸ். அதாவது அவருடைய திட்டங்கள் வேறு, தீர்மானங்கள் வேறு. இந்த ப்ராசஸ் என்ற வார்த்தையில் அவர் நமக்கென்று வைத்திருக்கதான முன்னேற்றங்கள். 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 30ஆம் வசனம், அந்த முன்னேற்றத்தை பாருங்கள். முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்துகிறார். இதான் காட்ஸ் ப்ராசஸ். முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். இதான் காட்ஸ் ப்ராமிசஸ். அன்பானவர்களே, இதுதான் தேவ திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அழைப்பு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இது புரிவதில்லை. திஸ் இஸ் காட்ஸ் ப்ராசஸ். உலகத்தினுடைய ப்ராசஸ் வேற. ஓவர் நைட் தே பிகம் எ மில்லினியர். ஓவர் நைட் தே பிகம் வெரி பாப்புலர். ஆனால் இது அப்படி அல்ல. இது இங்கே அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தை, முன்குறித்தவர், உங்களை என்னையும் அழைத்தவர். மூன்றாவது, நீதிமானாக்குகிறார். அடுத்து மகிமைப்படுத்துகிறார். திஸ் இஸ் காட்ஸ் ப்ராசஸ். அவருடைய செயல்முறை, திட்டங்கள். கவனித்து பாருங்கள். பல இடங்களிலே இந்த சின்ன அறிவில அறிந்து கொள்ள மிக கடினம். நான்காவதாக, காட்ஸ் ப்ரொக்ளமேஷன். அவருடைய அவர் நம்மை குறி சொல்லுகிற அந்த மேலான வார்த்தை. அந்த வார்த்தை படிக்க கேளுங்க. அந்த வார்த்தை 31ஆம் வசனம். 31 அந்த தேவ திட்டங்கள், அந்த தேவ தீர்மானங்கள், தேவனுடைய செயல்முறைகள். என்ன சொல்லுவோம்? புரியவில்லை. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இட்ஸ் a proclamation of God. தேவனுடைய ஒரு மிகப்பெரிய சவால். யார், எது, எவைகள்? இன்னைக்கு நம்மாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சூழ்நிலை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். எல்லாமே ஒரே எதிர்மறையா இருக்கிறது.
ஆனா தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை! எனவே அடுத்த வார் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன வந்தாலும், எது வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது யார்? அங்கே ஒரு கேள்விக்குறி. யோசித்து பாருங்கள். அதாவது கேள்விக்குறியா இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஒரு கேள்வியா கர்த்தர் மாற்றுகிறார். யார்? Who can stand against you? God's proclamation. கடைசியாக God's provision. தேவன் நம்மை வழிநடத்தும் வழிகள், அவர் பராமரிக்கும் அந்த பராமரிப்பு, provision of God. 33ஆம் வசனம், 33ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார். 33ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்ட உங்களை குற்றம் சுமத்துகிறவன் யார்? அடுத்த காட்ஸ் ப்ரொவிஷன் ரெண்டு சொல்றாரு. அவரே மரித்தார், காட்ஸ் ப்ரொவிஷன். இரண்டாவது, அவரே எழுந்திருக்கிறார். மூன்றாவது, அவர் வலது இருக்கிறார். நான்காவது, வேண்டுதல் செய்கிறார். இதுதான் காட்ஸ் ப்ரொவிஷன். அவையான உங்களை புரிய வைப்பாராக. உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த வார்த்தை படிக்கிறேன், வேண்டுதல் செய்கிறவர், செய்தார் அல்ல, செய்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களிலே என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது நமக்கு புரியவில்லை. அந்த குழப்பத்தின் நேரங்களிலே, இடுக்கணி நேரங்களிலே, இக்கட்டு நேரங்கள் என்ன ஜெபிப்பது ஒண்ணுமே புரியல. இன்னும் வார்த்தைகள் வரல. ஜெபிக்க தெரியும், ஆனா வார்த்தைகள் வரல. என்ன சொல்லி ஜெபிப்பது புரியவே இல்லை. ஆனால் அந்த நேரங்களில் கூட God understand your feelings. உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய சிந்தையை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதுதான் காட்ஸ் அந்த ப்ரொவிஷன். 34 அவர் எப்படி செய்கிறார்? 34 அவரே வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வார்த்தையில அடிக்கப்படும் போது, கொல்லப்படும் போது, நிந்தைகள் அனுபவிக்கும் போது, பாடுபடும் போது, அடுத்த வார்த்தை 34 உபத்திரவங்களிலே, பசியிலே, வியாகுலங்களிலே, துன்பத்திலே, பட்டயத்திலே, நாச மோசங்களிலே, எல்லாவற்றும் மரணத்தின் நேரங்களிலே God sustain. அவர் உங்களை தாங்குகிறது மட்டுமல்ல, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையை திரும்ப சொல்லுகிறேன், thank God for God's promises. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் ஒரு நாளும். அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக. இரண்டாவது, அவருடைய திட்டங்களுக்காக நன்றி சொல்லுங்கள், God's plan. மூன்றாவது, அவருடைய செயல்முறைகளுக்காக, God's process. நான்காவது, God's proclamation. அவர் கொடுக்கிற சவால் யார்? ஐந்தாவது, God's provision. அவருடைய பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக. முதல் குறிப்பு, thank God for God's promises. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஏராளமான வாக்குத்தத்தங்கள். ஒரு சில வாக்குத்தத்தம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவர் என்னுடைய மீட்பர், ஒரு நாளும் என்னை மீட்கிறவர். பாடுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அழிவிலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கிறார் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், மூழ்கி போன ஒன்றை மீட்டெடுப்பது. நம்முடைய சென்னை பாஷையிலே, தமிழகத்தில் தெரியும், மூட்டுக் கொள்ளுவது. என்னுடைய பொருள் என் தேவைக்காக வைத்தேன், அதை திருப்பிக் கொள்ள எனக்கு வழி இல்லை, அதற்கேற்ற திராணி இல்லை. அப்படியானால் அன்பாளர்கள் யாரோ அதை மீட்டுக் கொடுக்கிறார். இல்லைன்றால் அதற்கு நான் பணத்தை தந்து நான் மீட்க வேண்டும், அசல் வட்டி. இங்கே சொல்லுகிறார், மீட்கிறவர் என்ற வார்த்தை மூழ்கி போன வாழ்க்கை, கடனில், வறுமையில், ஏழ்மையில், இல்லாமையில் மூழ்கி போன வாழ்க்கை. தேவன் சொல்கிறார், ஐ ரிடீம் யூ. அவர் யார் என்றால் மீட்கிறவர். வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து, அழிவிலிருந்து, அன்பானவர்களை ஏழ்மையிலிருந்து, நிந்தையிலிருந்து, போராட்டத்திலிருந்து நாள்தோறும் மீட்கிறவர். Thank God for the promises of God. அவருடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இரண்டாவது வாக்கு தத்தம், இஸ் மை ப்ரொவைடர். என் தேவைகளை சந்திக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். இஸ் மை ப்ரொவைடர். இதுவரை நடத்தினார். பஞ்ச காலத்திலும்
எல்லா நேரங்களிலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது நான் கண்டதே. இஸ் மை ப்ரொவைடர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னை போஷிக்கிறவர். அவர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். நீ நிறைய பேருக்கு சிந்திக்கும் திறனே இல்லை. யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேர் வாழ்க்கையில மிக துக்கமான ஒன்று சிந்திக்கும் திறன். இது இரவா பகலா, இது தாயா தகப்பனா, கணவனா மனைவியா, அந்த எத்தனையோ பேருக்கு அந்த லாஸ்ட் த மெமரி. வாழ்க்கை ரொம்ப பெரிய கஷ்டம். இது உங்களுக்கு எனக்கு சிந்திக்கும் திறனை தந்தார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? புரிந்து கொள்ளுகிற தன்மையை தந்தார். சிந்திக்கும், நிறைய பேர் சிந்திக்கும் திறனே இல்லை. நல்ல தேர் ஹெல்த்தி, சிந்திப்பதே இல்லை. இது செய்தாலும் நடக்கும், நடக்கும். தேங்க் காட் ஃபார் த பவர் ஆஃப் மெமரி. அவர் கொடுத்திருக்கிற இந்த சிந்திக்கும் திறனுக்காய் நன்றி சொல்லுங்கள். நான் சொல்லுவது அடுத்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில். தேங்க் காட் ஃபார் ஆல் த டைம்ஸ். எல்லா நேரங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருக்கிறவர். முதலாவது சொன்னேன், இஸ் மை ரிடீமர், இஸ் மை ப்ரொவைடர், இஸ் மை மென்டோர். என்னை உருவாக்கினவர். இன்னைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அவர் தான் காரணம். உங்களை உருவாக்கி, லெப்டால் உடைந்து போன பாத்திரம், உதவாத பாத்திரம், எதற்குமே பயன்படாத பாத்திரம், இந்த பாத்திரத்தை தேவன் உருவாக்கினார். மென்டோர். அடுத்து சொல்ல நம்புகிறேன், கவனியுங்கள். என் பக்கத்தில் இருந்தார், என் வலப்பக்கத்தில் அவரை, இடப்பக்கத்தில் அவரை, என் முன்னும் என் பின்னும் என்னை சுற்றி. அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, எப்பக்கத்தில் இருக்கப்பட்டால் இஸ் ஆன் மை சைட். இப்ப நான் படித்த வசனத்துல அவரே என் வலது பாசத்தில் இருக்கிறவர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு நம்ம பட்சத்தை ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு நிறைய சாப்பாடு போடணும், காசு கொடுக்கணும், லஞ்சம் தரணும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் ஒரு இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, எல்லா அரசியல்வாதிகள் கூட வாழ்க ஒழிக இதுக்கெல்லாமே பணம் தான். பணம், சாப்பாடு. அதே போலதான் ஊழியக்காரர்கிட்ட கூட இன்னைக்கு எப்படி இருக்காங்க, ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க கூட, அவங்க ரைட் ஹேண்ட். ஆனா நான் ஒண்ணுமே பண்றது இல்லை, எதையுமே செய்யறதில்லை. ஆனா என் பக்கத்தில் இருக்கிற வலப்பக்கத்தில் இருக்கிறவர். இன்னைக்கு இருப்பாங்க, கொடுத்தீங்கன்னா இருப்பாங்க, கொடுக்கலாம் போயிடுவாங்க. தந்தா துதிப்பார்கள், தராவிட்ட மிதிப்பார்கள். இவர் அப்படி இல்லை, இருக்கிறவர். எங்கே? வலது உன்னுடைய இஸ் யுவர் ரைட் ஹேண்ட், இஸ் யுவர் ரைட் ஹேண்ட். உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு யாரை நம்புறது? அன்றைக்கு நல்லவளா இருந்தார்கள், ஆனா என்னைக்கும் நல்லவளா இருக்கிறார்கள் என்று கேள்விக்குறி. நன்றா இருக்கிறார்களா? நல்லவளா இல்லை. ஆனா தேங்க் காட் இஸ் ஆல்வேஸ் யுவர் சைட். இன்னைக்கு பாருங்கள், ஊழியங்களை கூட அணி மாறுகிற, அரசியல் அணி மாறுகிற மாதிரி. நேற்று வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருந்தார், இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார். நேற்று வரைக்கும் உங்களுக்கு துணை போனவர், இன்றைக்கு எதிர்ப்பாளர்கள் மத்தியிலே இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்கிறார், ஐ ஆல்வேஸ் ஆன் யுவர் சைட். உன் வலது பக்கத்தில் அவர் எப்போதும் இருக்கிறார். உன்னை பாதுகாக்க, பராமரிக்க, போஷிக்க, உன்னை தாங்க, உன்னை ஏந்த. அடுத்து சொல்ல விரும்புகிறேன், அடுத்த ஒரு வார்த்தை, துன்பமான நேரங்களிலே இன்பமாயிருந்தார். There are some times, துன்பமான நேரங்கள். அந்த துன்பமான நேரங்களிலே இன்பம் உள்ளவராயிருந்தார், ஊற்றாயிருந்தார். இஸ் a living fountain. வறட்சியான நேரங்கள், வனாந்திரமான நேரங்கள், ஆனால் ஊற்றாயிருந்தார். இஸ் a God of pleasant. நேரங்களிலே துன்பமான நேரங்களிலே அவர் இன்பமாயிருந்தார். God of pleasant. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, கண்ணீரின் நேரங்களிலே, எத்தனையோ நேரங்களிலே கண்ணீர், காரணம் இல்லாத, புரிந்து கொள்ள முடியாத கண்ணீர். அந்த கண்ணீரின் நேரங்களிலே அன்பானவர்களே, உலகமே மறந்தது, மறக்கவே இல்லை. The times of tears, times of darkness, times of drifting, தடுமாறும் நேரங்களிலே கூடவே இருந்தார், வலப்பக்கத்தில் இருந்தார். நான் சொல்றேன், thank God for the times of tears. இந்த கண்ணீரின் நேரங்களிலே அவர் கூட இருக்கிறவர். அது மட்டுமல்ல, அடுத்த அன்பானவர்களே, பல நேரங்களில் சமாதான குறைவுகள், அவரே நம்முடைய சமாதான காரணராக இருந்தார். இஸ் அவர் பீஸ், இஸ் அவர் ஃபவுண்டன், இஸ் அவர் லிவிங் வாட்டர், இஸ் மை போர்ஷன்.
நான் சொல்ல இந்த வார்த்தைகள்லாம் கவனிகள். அழகின் பள்ளத்தாக்கில் என்னோடு கூட இருந்தார். வறட்சியான நேரங்களிலே என்னோடு கூட நடந்து வந்தார். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், எனக்கு சமாதானமாக இருந்தார். என் ஆத்மாவுக்கு சமாதானத்தை இருந்தார். என் கண்ணீருக்கு என்னை தப்பு வைத்தார். என் இடரலுக்கு என்னை தப்பு வைத்தார். என் கால் சறுக்கும் போது என்னை தாங்கினார். தேங்க் காட் ஃபார் ஆல் இஸ் ப்ராமிசஸ். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தேங்க் காட் ஃபார் ஆல் இஸ் பிளான்ஸ். திட்டங்களுக்காக, தீர்மானங்களுக்காக. நமக்கு குட் பிளான், ஆனால் அது குட் எடுத்துருங்க. ஆனால் காட்ஸ் பிளான். இன்னைக்கு நம்முடைய திட்டங்கள் வேறு, தீர்மானங்கள் வேறு. ஆனால் தேவன் சொல்கிறார், இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய தீர்மானம். அவருடைய தீர்மானங்கள் ஆச்சரியமானது, அளவிடப்பட முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆச்சரியமானது, அளவிடப்பட முடியாது. எல்லா நேரங்களிலும் அன்பானவர்களே, பல நேரங்களிலே நாம் எத்தனை நேரங்களே வார்த்தை தவறுகிறோம், வார்த்தை மாறுகிறோம். ஆனால் தேவன் வார்த்தை மாறுவதே இல்லை. இனவற்றை நான் கர்த்தர், நான் மாறாதவர். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் மாறவே இல்லை. அவருடைய கிருபைகள் புதியது, அவருடைய வார்த்தைகள் மாறவே இல்லை. இரண்டாவது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஜபங்களை கேட்டார். எத்தனையோ ஜபங்கள். தேங்க் காட் ஃபார் ஆல் த பிரேயர்ஸ் ஹி ஹஸ் ஆன்சர்ட். நம்முடைய ஜபங்களை கேட்டாரே, நம்முடைய விண்ணப்பங்கள் செவி கொடுத்தாரே. நம்முடைய ஏக்கங்களுக்கும் நம்முடைய இதயத்தினுடைய பாரங்களுக்கும் செவி கொடுத்தார். நன்றி சொல்லுவோம். அடுத்த வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ நேரம் மறுதளித்தாலும் என்னை மறக்காத ஒரு கர்த்தர். எவ்வளவு தூரம் போனாலும் என்னை பின்தொடர ஒரு ஆண்டவர். தேங்க் காட் ஃபார் ஆல் இஸ் பிரசன்ஸ். அவருடைய காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஆரம்பத்தில் சொன்னேன், தேவைகளை சந்தித்தார், நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்த சமாதானத்துக்காய் நன்றி சொல்லுவோம். வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்த வசதிகளுக்காய் நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்திருக்கிற அன்பானவர்களே, சொல்லி முடியாத அந்த நம்பிக்கை, சொல்லி முடியாத ஆனந்தங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். சொல்லிக்கொண்டே போகலாம். தேங்க் காட் ஃபார் ஆல் இஸ் ப்ராமிசஸ். அடுத்த குறிப்பு நான் சொல்ல வார்த்தை, அதாவது காட்ஸ் பிளான். அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆனால் புரியாத பாதை, புரியாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய திட்டங்களுக்காக, தீர்மானங்களுக்காக. யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். வாழ்க்கையில பல நேரங்களில் என்னோட வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது. 4 வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, அதாவது பொறுமையை தருகிறார். 5 வசனம், ஞானம் தருகிறார், சம்பூர்ணம் தருகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அலைந்து திரிகிற வாழ்க்கையை ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கையை மாற்றுகிறார். பி தேங்க்ஃபுல் ஃபார் காட்ஸ் ப்ராமிசஸ். திரும்ப படிக்கிறேன், பலவிதமான சோதனைகள். அப்படிப்படும் போது பொறுமையை தருகிறார், சந்தோஷத்தை தந்தார், குறைவுகளை மாற்றினார். யாக்கோபு 1:4. நிறைவை தந்தார், பொறுமையை தந்தார், பூரணத்தை தந்தார், சம்பூர்ணமான ஞானத்தை தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அலைகின்ற வாழ்க்கையிலே ஸ்திரமான வாழ்க்கையை தந்தார். தேங்க் காட் ஃபார் ஆல் இஸ் ப்ராமிசஸ். எனவே ஒரு நாளும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையின் சம்பவங்களுக்காக, வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உணவு தந்தார், உடுக்க உடை தந்தார், இருக்க வீடு தந்தார். Be thankful God all his promises. Be thankful to all his provisions. அடுத்து இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், thank for all God's plan. உங்களை குறித்த அவருடைய திட்டங்கள் பெரியது, உங்களை குறித்த அவருடைய தீர்மானங்கள் பெரியது, உங்களை குறித்த அவருடைய அன்பானுடைய அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை பெரியது. அந்த திட்டத்துக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க திட்டங்கள் அல்ல, உங்க தீர்மானங்கள் அல்ல, அவர் திட்டம், அவர் தீர்மானம். ஸ்நேகிதா ஸ்நேகிதா
அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. நீங்க பாருங்க. ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. உயிரை போல நம்ம நேசிக்கிறவங்க கூட ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, துரோகிகளா மாறிடுவாங்க. ஆனா ஏசப்பா அன்பு எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் உன்னை தேடி தேடி வந்து நேசிக்கிற ஒரு உண்மையான அன்பு, அந்த சிநேகிதனுடைய அன்புதாயா. அதை உணர்ந்து சொல்லுவோமா? உயிரினும் மேலா நேசித்த நண்பன் துரோகியாய் மாறிடினும், உயிர் தந்த நண்பா நீ மட்டுமெந்தன் உயிரோடு கலந்து விட்டார். உயிரினும் மேலா நேசித்த நண்பன் துரோகியாய் மாறிடினும், உயிர் தந்த நண்பா நீ மட்டுமெந்தன் உயிரோடு கலந்து விட்டார். ஸ்நேகிதா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஒருவேளை நீங்கள் ஒரு திக்கற்றவர்களா இருக்கலாம், நீங்க ரொம்ப நேசிச்சவங்களை இழந்து போயிருக்கலாம். ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமா, என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லையா, அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை. நான் இயேசுவை காண்பித்து கொடுக்கிறையா, அவர் உண்மையா உங்களை நேசிப்பார். திக்கற்று இருந்தே பயந்து போய் தவித்தே, துணையாக வந்த நண்பனே, தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே, தாங்கிட்ட அன்பு நண்பனே, திக்கற்று இருந்தே பயந்து போய் தவித்தே, துணையாக வந்த நண்பரே, தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே, தாங்கிட்ட அன்பு நண்பரே. சபையார் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஸ்நேகிதா
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.